வணக்கம். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த களக்காடுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலையணை அப்படிங்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்தை தான் போய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிப்பு கிளம்பியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கோவப்படுத்தவும் விரும்பலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இல்லை போர் அடிக்கல, நான் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், களக்காடையும் அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சக்கூடிய தலையணையும் நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவும் குறைஞ்சிடாது. உங்கள் பேரை சொல்லி நான் தான் கொஞ்சம் நிறைவாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு எப்படி பண்ணணும் எது பண்ணணும்னு எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த ஐடியாவை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்கள் பேரை சொல்லி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டேன். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம களக்காடு அப்படிங்கிறது திருநெல்வேலியில் இருந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்குநேரி வழியாகவும் வரலாம், அல்லது சேரன் மகாதேவி வழியாகவும் வந்து லெஃப்ட் சைடு நம்ம திரும்பி போனோம் அப்படின்னா களக்காடு வந்துடும். ஸோ அந்த களக்காடு பக்கத்தில் தலையணை, அதாவது முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கும் தலையணை அப்படிங்கிறது. ஸோ அந்த தலையணை ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் தண்ணி, பெரிய டேம் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே அவ்வளோ ப்யூரிட்டியாக நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ப்யூரிட்டியாக இருக்குங்க. அவ்வளோ கிளியராக இருக்கும் தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக அம்பையிலேருந்து கிளம்பணும். கல்லிடைக்குறிச்சி தாண்டி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்திங்கன்னா, இது சேரன் மகாதேவிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கூனியூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கூனியூர் கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரோடு எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த கூனியூர் கிராமம் மட்டும் இல்லைங்க, திருநெல்வேலியில் ஆரம்பித்து அம்பாசமுத்திரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இந்த ரோடு போடுதுங்கிற பேரில் ரோடை தோண்டி சுற்றிலும் இருக்கக்கூடிய மரத்தை அழித்து பாடாப்படுத்தி பஞ்சராக்கி மனுஷங்களை. ரொம்ப அருமையாக இருந்த ரோடுங்க. அதுவும் இந்த கூனியூர் டு சேரமாதேவிக்கு நடுவில்லாம் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பக்கமும் மரங்கள் எல்லாமே அவ்வளோ சோலைவனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இவங்க ரோடு போடுதுங்கிற பேரில் பாலைவனமாக ஆக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது இல்லையா? இதுதான் கூனியூர் சாலை. இதுக்கு முன்னாடி இதை விட அருமையாக இருந்துச்சுங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இளநீ வியாபாரம் நடக்கும், நொங்கு வியாபாரம் நடக்கும், அப்புறம் கூல்ட்ரிங்கு, இந்த மாதிரி இயற்கை பானங்கள் நிறையா குடிக்க ஏதுவான தோதுவான இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கும். நம்ம திருநெல்வேலி டு அம்பை ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள் ஒரு கொஞ்சம் நேரம் இங்கே பைக்கை நிப்பாட்டி ஒரு இளைப்பாறக்கூடிய இடமா தான் இந்த இடம் நல்ல ரம்மியமான இடமா அமைஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா சேரன் மகாதேவிக்கிட்ட வந்துட்டோம். சேரன் மகாதேவி நிறையா இருக்குது. சேரன் மகாதேவி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதை நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேரன் மகாதேவியிலேருந்து வலது பக்கம் களக்காடு நோக்கி திரும்பி இருக்கிறோம். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று உண்டு. ஸோ இது இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2005, 2010 இந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் தான் கொடிகட்டி பறந்த காலகட்டங்கள் அது. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேட் குரூப் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் பெரிய அளவில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இந்த ரோட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரென்த்து. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம இன்ஜினியரிங் படித்து பெரிய அளவில் ஒன்றும் சாதிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கம் வந்துடுறாங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய்ட்டு அவங்க அங்கே இருந்துக்கிட்டு தென் டிஎன்பிஎஸ்சி ஒரு குரூப் எக்ஸாமோ ஒரு பேங்க் எக்ஸாமு இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வாழ்க்கை சுழற்சிங்கிற மாதிரியும் கல்வியிலையும் ஒரு சுழற்சி இருக்குது போல். அது பார்த்தா தான் நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இதுதான் ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ். ரொம்ப வெறிச்சோடி இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். இன்றைக்கி லீவு நாள், அதனால் காலேஜ் கேட்டு பூட்டி தான் இருக்கும். நேராக போய்கிட்டு இருக்கும் பொழுது என் நண்பன் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. நான் களக்காட்டில் நிற்கிறேன், நீ வந்தோன்னே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நானும் உன் கூட ட்ராவலில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா நம்ம அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம அங்கே போகலாம். இதுதாங்க நம்ம சேரமாதேவியுடைய எல்லைப்பகுதி. நம்ம இங்கே வந்துவிட்டோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வலது பக்கத்தில் ஒரு மலைக்கோயில்னு சொல்லுவாங்க, முருகன் கோயில், நல்ல பிரசித்தி பெற்ற கோயில். அது இந்த வலது பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம களக்காடு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இங்கே இருந்து நம்ம தலையணைக்கு ஒரு சின்னதாக டீ பிரேக் எடுத்து டீ சாப்பிட்டுட்டு நம்ம நண்பனையும் பைக்கில் ஏற்றிட்டு
அப்படியே நம்ம திரும்பி போகிறோம். களக்காடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பர்ச்சேசிங் நடந்துக்கிட்டு இருக்குங்க. செம்ம க்ரௌடு. நம்மளால் அந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு சரியான கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து பொங்கலுக்கு அவங்க குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொருட்கள் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நம்ம நேரம் அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த களக்காடு வட்டாரமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயற்கையில் சூழ்ந்த இதாக தாங்க அமைஞ்சிருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா நீங்கள் வந்து அந்த இடத்த அனுபவித்தா மட்டும்தான் அந்த ஃபீலை உங்களால் உணர முடியும். அதர்வைஸ் நான் ஏதோ சொல்கிறதுனால அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே எவ்வளவோ நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறோங்க. நம்ம சவுத்தில் இருப்போம், எதுவுமே டூரிஸ்ட் பிளேஸில் இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்பில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல், அதை தாண்டி அதர் ஸ்டேட்டு இந்த மாதிரி நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய, ஆனால் நம்ம ஊர்லேயே சவுத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்குங்க. பாபநாசம், குற்றாலம், மணிமுத்தாறு, களக்காடு தலையணை, இதெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் இந்த நம்ம வெயில் நேரத்தில் என்ன சொல்லி கிளம்புறோம், எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப குளிர் பிரதேசத்துக்கு போகணும், நான் ஊட்டி போகிறேன், நான் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறோம். ஆனால் நம்ம ஊர்லேயே ஒரு 1/2 hour ஒரு 1 hour ட்ராவல்லே வந்து பார்த்திங்கன்னா மாஞ்சோலை, அதுக்கு மேலே ஊத்து, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு இது இருக்குங்க. அதுக்கு ரொம்பலாம் பெரிய அளவுலலாம் இல்லைங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நாங்கள் இந்த மாதிரி இத்தனாந்தேதி இத்தனை பேர் இந்த வண்டியில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்ம ஊர்லேயே அந்த குளிர் இதை வந்து நம்ம அனுபவிச்சுக்கிடலாம். ஸோ நம்ம ஊரில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளி இடத்துக்கு நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. களக்காடை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு விவசாயம் நிறைந்த பூமிங்க இந்த களக்காடு வந்து. நானும் இந்த எனக்கு விவரம் தெரிஞ்சு களக்காட்டில் ஒரு 2012-13 வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே விவசாய பயிர்கள், பரவலான பயிர்கள் வந்து இங்கே பயிரிட்டு பருவம் பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நெல், வாழை, கத்தரி, மிளகாய், தக்காளி, இந்த மாதிரி பல வகையான விவசாயங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக களக்காடுடைய கடைசி எண்டு மூங்கிலடி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த மூங்கிலடி கிராமத்திலேருந்து 2 ரோடு பிரியும் வி ஷேப்பில். அதில் ரைட் சைடு திரும்பினா கிராமம் ஊருக்குள்ளே போகும், லெஃப்ட் சைடு திரும்பி இப்போ நம்ம அந்த போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, இந்த ரோட்டு வழியாக போனால் தான் நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகும். ஸோ அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா தான் நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய களக்காடு தலையணை அப்படிங்கிற பகுதியை வந்து நம்மளால் அடைய முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த ஊரை பற்றி அந்த விவசாயத்துக்கு வருவோம். ஸோ அப்போ மற்ற ஊர்களெல்லாம் விவசாயம் நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைங்க. இப்போ மற்ற ஊர்லலாம் விவசாயம் நடக்குன்னா ஒரு குறிப்பிட்ட பயிர் தாங்க பருவம் பண்ணுவாங்க. நெல்லுனா ரேண்டமாக 2 நெல் தான் பயிர் பண்ணுவாங்க. இல்லை ஓவராலாக வாழை அந்த மாதிரி பயிர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா பூ, இல்லைன்னா காய்கறி, இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பருவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே களக்காடில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நெல் இருக்கும், வாழை இருக்கும், பூ இருக்கும், காய்கறி பயிர்கள் இருக்கும். இந்த மாதிரி பல வகையான பயிர்கள் எல்லாமே நம்ம களக்காடு வட்டாரத்தில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து தங்கக்கூடிய ஒரு குவார்ட்டர்ஸ். இதை தாண்டி தான் நம்ம உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ரேஞ்சர்ஸு இவங்க எல்லாமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான குவார்ட்டர்ஸ் தான் இது. நம்ம கிட்டத்தட்ட களக்காடு தலையணைக்கு பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம். உங்களில் எத்தனை பேர் இந்த களக்காடு தலையணை அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும், வந்தவங்க இந்த தலத்தை பற்றின ஒரு கருத்து, உங்களுடைய உளப்பூர்வமான உண்மையான கருத்து என்னவோ அதை பகிர்ந்துக்கிடுங்க. ஒன்று நல்லா இருக்குது, நல்லா இல்லை அந்த இடம் ஒர்த்து இல்லை அந்த இடம் சூப்பர், எதுவோ உங்கள் மனசில் என்ன படுதோ அதை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா 4 பேருக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியும் ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்த நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி லீவு நாள் அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா கார்கள்லேயும் பைக்லேயும் மக்கள் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி லீவு நாளுங்கிறதுனால அங்கே கூட்டம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய நான் இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி சம்டைம் நான் வீடியோ பிரேக் பண்ணியிருப்பேன். அது பண்ண அந்த டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க.
2 பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த மரங்கள், நமக்கு நிழல் தரக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி நல்லா அருமையாக இருக்கும். என்ன ஒன்று, இதை வந்து நம்ம தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை இன்னும் நல்லா மேம்படுத்தணுங்கிறது தாங்க என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஒரு நல்ல அருமையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறோம். ஆனால் சாலை வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. இதே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவுக்கு போனோம் அப்படின்னா சின்னதாக ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தால் கூட அதை பிரம்மாண்ட அளவில் அதை க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் ரோட் ஃபெசிலிட்டிஸு, செக் போஸ்ட்டு எல்லாமே வச்சு உள்ளே நுழையிறதுக்கு உண்டான சார்ஜஸில் இருந்து எல்லாமே மக்கள்கிட்ட வாங்கி அதுக்கு வாங்குறாங்க. நம்ம குறை சொல்லலை, பட் அவங்க வாங்குறது நியாயம்தான். என்ன அப்படின்னா அதன் மூலயமா அரசுக்கு வருமானம் வருகிறது. அரசுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், மற்ற தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அதுவும் ஒரு நிறைவான வருமானமும் அமையும். ஏன் அப்படின்னா சுற்றுலாத்தலம் ஒழுங்காக இருக்கும் பட்சத்தில் தான் சுற்றுலா பயணிகள் அந்த இடத்த பயணம் பண்ணி போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் அனுபவங்க வந்து நமக்கு ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுபவப்பட்டாங்கன்னா வெளியில் போகக்கூடிய மக்கள் இடம் நல்லா தான் இருக்கும், பட் என்ன அங்கே போகிறதுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் மட்டும் ரொம்ப மோசமாக இருக்கும். வண்டி கொஞ்சம் ரொம்ப உதறும், டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அவங்க நம்ம ஏன்டா அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலையணைக்கு பார்க்க ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம். இங்கே நமக்கு செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடுவாங்க, என்ட்ரி டிக்கெட்டுக்கு வாங்குவாங்க. ஸோ ஒரு மேடம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேடம் வந்து நிப்பாட்டி ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பாஸ் பண்ணிக்கோ. இப்போ பட்டை போகிறது வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்தால ஒரு ரோடு இதாகும், அதுல இருந்து லெஃப்ட். அங்க போனீங்கன்னா யாராவது நின்னுட்டு இருந்தாங்கன்னா அவங்கட்ட கேட்டு டிக்கெட் போட்டு போங்க சார். சரிங்க. எவ்வளோ மேடம்? 40 ரூபாய், வண்டிக்கு 20 ரூபாய் சார். வண்டிக்கு 20 ரூபாயா? ஸோ இப்போ அவங்க டிக்கெட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா, நம்ம 2 வீலரில் போனோம் அப்படின்னா 20 ரூபா, காருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 40 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குவாங்க. ஸோ நம்ம இவங்கக்கிட்ட ஒரு டோக்கன் தர்றாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு இங்கே செக் போஸ்ட்டில் ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம அவங்க கொடுத்த டோக்கனுக்கு உண்டான பணத்தை எடுத்து பே பண்ணிவிட்டு திரும்ப அவங்கக்கிட்ட நம்ம பெர்மிஷன் சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வண்டி நம்பரை நோட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் நமக்கு எதுவும் உள்ளே போனப்போ நமக்கு ஏதோ ஒரு நேரம் ஆகுது, குறிப்பிட்ட அந்த விசிட்டிங் ஹவர்ஸ் உண்டு. ஈவினிங் 6 o'clock அப்படின்னா அந்த ஈவினிங் 6 o'clock அப்புறம் யார் யார் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்படி நம்ம என்ட்ரி போட்ட வண்டி இன்னும் வெளியில் போகலை, உள்ளே தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காட்டு விலங்குனாலேயோ இல்லை தவறி அந்த ஏன்னா நீர் வீழ்ச்சி இல்லை அந்த அணைக்கட்டு இந்த மாதிரி பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அதுக்காக என்ட்ரி போட்டுக்கிட்டு ரிட்டன் 6 மணிக்கு மேலே யாரும் ரிட்டன் ஆகலை, யாரோ ஒருத்தர் ரிட்டன் ஆகலை அப்படின்னா இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் உள்ளே நம்மளை என்ட்ரி போடுறது. அதையும் தாண்டி ஒரு இந்த திருட்டு, ஃபாரஸ்ட்டில் என்னடா திருட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஃபாரஸ்ட்டில் நடக்கிற திருட்டு தாங்க பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அதெல்லாம் பேசினோம்னா அரசியல் ஆயிரும். அரசியல் நமக்கு வேண்டாம். வாங்க இப்போ இதை பார்த்தோன்னா இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க போன மாதம்லாம். அப்படி மழை பெஞ்ச நேரத்தில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இதே தலையணைக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போம்லாம் இந்த அளவுக்கு ஒரு க்ரீனிஷாக அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட லுக் இல்லை. இப்போ பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக அடித்த மழைக்கு எல்லா பக்கமும் அவ்வளோ பச்சை பசேல்னு ரொம்ப பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எங்கெல்லாமோ இருந்து இங்கே சுற்றுலா பயணிகள் வராங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய களக்காடு மக்களே அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இந்த தலையணைக்கு எத்தனை திருப்பு வந்திருப்பாங்க, எத்தனை திருப்பு வந்து இந்த இடத்துல வந்து ரசித்து அனுபவிச்சிருப்பாங்கன்னு கேட்டால் களக்காடு மக்களே இதுக்கு வந்து கேள்விக்குறி தாங்க சொல்லுவாங்க. என்றைக்குமே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையாட்டம், அப்புறம் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு உண்டான எப்படி சொல்கிறது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமோ ஒரு இயற்கையினுடைய அழகோ நம்மளால் ரசிக்க முடியாது, அதனுடைய ரசனை நமக்கு தெரியாதுங்க. அது வெளியூருக்காரங்க வந்து அதை பார்த்து ரசிக்கும் பொழுது ஆமாம் இது ஏன் ஊர், இங்கே அவ்வளோ அழகு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களே யோசிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க ஊரில் உள்ள அழகை அவங்க கொண்டாடவே மாட்டாங்கங்க.
அது நான் களக்காடு மட்டும் சொல்லலைங்க. நிறைய இப்போ கொடைக்கானல் மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க கொடைக்கானலை வந்து பிடிக்காமல் கீழே இறங்கி வேறு எங்கேயாவது போய் டூர் போகிறது இந்த மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. இயற்கையை பொறுத்த மட்டும் எல்லாமே அழகு தாங்க. அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை ரசித்தோம்னாலே நம்மளுடைய முக்கால்வாசி கவலைகள் பறந்துடும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தலையணையனுடைய ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே நமக்கு வண்டி, காரு, பைக்கு எதுவுமே அலௌடு கிடையாது. வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து தான் போகணும். இங்கே கடைசி இங்கே நம்ம வந்ததுக்கப்புறம் இங்கே தாங்க மெயின் விஷயமே இருக்குது. இந்த இருக்கான் பார்த்திங்களா புள்ளிங்கோ, இந்த புள்ளிங்கோ எல்லோரும் வண்டியை விட்டதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க, ஏதாவது உள்ளே வச்சுருக்காங்களா, சரக்கு எதுவும் கொண்டுட்டு போகிறாங்களா. இந்த செக் பண்ண தான் பார்த்திங்களா புள்ளிங்கோ பிள்ளையாண்ணே. இல்லை என் பைக்கில் ஒன்றுமே கிடையாது, இல்லை லூசு பையில் நானே வெறும் 300 ரூபாய்க்கு பைக்கில் பெட்ரோலை போட்டு வரேன். பெட்ரோல் பங்க்காரனே வேறு இறங்க முறைக்காமலே என்னை பார்த்து, என்னடா இவ்வளோ தண்டி பைக்கை வச்சுருக்கிறான், வெறும் 300 ரூபாய்க்கு போட்டுட்டு போகிறான்ட்டு. எங்கள் அவன் முறைக்காங்கிறதுக்காக நான் என்ன 3000 ரூபாய்க்கு அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட முடியும்? இறங்குடா தம்பி. சரி, ஆமாம், வாங்க உள்ளே போவோம். இது நம்ம தலையணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு குவார்ட்டர்ஸுங்க. இங்கேருந்து தான் நம்ம அப்படியே நேராக நடந்து போகணும். ஸோ இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நடந்து போகும்போது ரொம்ப பசிக்குதுங்க. காலையிலே சாப்பிடாம தான் வந்திருந்தோம். ஸோ நம்ம பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பேசிக்கிட்டு நானும் என் நண்பனும் பேசிட்டு வரும் பொழுது தான் சிறுவர் பூங்கா இருக்குது இல்லையா, அந்த பாருங்கள், இந்த சிறுவர் பூங்காலேயே ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க உள்ளுக்குள்ளேயே இவங்களே இங்கே கூடி வரக்கூடிய டூரிஸ்டர்ஸுகளுக்கு உணவகம் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ கேன்டீன் மாதிரி. ஸோ அதில் ஏதாவது நமக்கு சாப்பாடு இருக்குன்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டயத்தில் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலங்க. ஏன்னா அந்த பெரிய அளவில் டூரிஸ்டர்ஸ் வரலை அப்படிங்கிறதுனால அந்த கேன்டீன் இயங்கலை. தற்சமயமாக அதை நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். சரி, அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த இயற்கை ரம்மியமான அந்த இடத்துல உட்காந்து ஒரு சின்னதாக டீ குடிக்கலான்னு கூட ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நமக்கு கிடைக்கல. இதை பார்த்திங்க அப்படின்னா தலையணையாக பார்வையிடக்கூடிய இடங்க. ஆனால் இப்போ அது ரொம்ப புழக்கம் இல்லாமல் ஒன்லி ஆஃபீஸர்ஸ் மட்டும் போகிற மாதிரி அந்த இடத்த யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பொதுமக்களுக்கு அங்கே அனுமதி இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது நம்ம அந்த பக்கமாக போனோம் அப்படின்னா சிறுவர் பூங்கா, நம்ம அந்த வழியாக போகாமல் அதை சுற்றி போய்கிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு வாக்காக இருக்கட்டுமே. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நான் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ட்ராவலுங்க. 45லேருந்து ஒரு 55 நிமிஷம் கூட இருக்கும். ஸோ 55 நிமிஷம் நம்ம உட்காந்து வந்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடக்குமே அப்படிங்கிறத டைரெக்டாக போகாமல் இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபைனலி நம்ம வந்து தலையணைக்கு ரீச் ஆகிட்டோம். இவங்க ஃபாரஸ்ட்லேருந்து என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். தேக்கு மரம் நிலையை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூத்ததெல்லாம் சிரிப்பை தந்தது, இயற்கை எல்லாம் செழிப்பை தந்தது. அருமையாக எழுதியிருக்காங்கங்க. அப்படியாவது மக்கள் இந்த இயற்கையை பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கவிதை மாதிரி தொகுத்து ஒவ்வொரு இடத்துலையும் போர்டுகள் நிறைய வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்மளையும் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, இயற்கையை ரசிக்காமல் அழிக்கிறதுக்குன்னு மரத்தை வெட்டுதேன், போகிற இடத்துல நான் தீயை வச்சு விட்றேன், அந்த மாதிரியான சேட்டைகள் பண்ணுறதுக்கும் நம்மளையும் ஒரு சிலர் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. ஃபைனலி நம்ம தலையணைக்கு வந்தாச்சு. இதுதாங்க தலையணை. லெஃப்ட்டில் அந்த பக்கமாக போனோம் அப்படின்னா படிக்கட்டுகள் இருக்குது. மக்கள் எல்லோரும் படிக்கட்டு வழியாக போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம படிக்கட்டு வழியாக போக வேண்டாங்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம். சைடில் படிக்கட்டு மாதிரியே இருக்கக்கூடிய மணல் பகுதி வழியாகவே நம்ம நடந்து போவோம். அந்த வழியும் நல்லா தாங்க இருக்குது. என்ன கொஞ்சம் குண்டு மூலியமாக இருக்கும், பார்த்து வரணும். புதுசாக இந்த பகுதிக்கு வர்றவங்க இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணாமல் நீங்கள் படிக்கட்டு வழியாகவே நடந்து வரலாம். டூரிஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கிறாங்க இன்றைக்கி. பெரிய அளவில் ஒன்றும் இருக்கிறாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன்டீன்லாம் நடக்காது அப்படின்ட்டாங்க. போதுமே, இந்த டூரிஸ்டர்ஸே போதுமேங்க இவங்களுக்கு. சரி, அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, ஆள் இல்லையே என்னவோ அப்படிங்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு ஒரு மரத்தால் ஆன ஒரு பாலம் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்கங்க. சரி, நம்ம அதில் ஏறி நடப்போம்னு சொல்லி என் நண்பன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ தாங்க அது நல்ல ஒத்துப்பாரில் லூசுப்பையில்
அது பாலம் உடஞ்சி போய் கிடக்கு. நீ ஏதோ வீடியோவில் கண்டென்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பாலத்தில் ஏறி நடக்க போய் கடைசி அடுத்தவன் எடுக்கிற வீடியோவுக்கு நம்ம கண்டென்ட்டாகி அங்கே கடந்து தொங்கிட்டு கிடப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை செவுட்லேயே 4 அரை விட்டுட்டு திரும்பல நம்ம இந்த பக்கமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளப்பி விடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு. இங்கே பாருங்கங்க, தலையணையிலேருந்து வர்ற தண்ணி அப்படியே வருது. மக்கள் அந்த மேலே நின்று குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கீழே இந்த ஃபால்ஸை யாருமே அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் உட்காந்து குளிக்கிறது அவ்வளோ சுகமாக இருக்குங்க. அதை குளித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க அதை பற்றி தெரியும். நிறைய பேர் இதை விட்டுட்டு மக்கள் எல்லோரும் எங்கே கூட்டமாக குமிஞ்சு நிற்காங்களோ அங்கேயே தாங்க போய் மோதிக்கிட்டு இருப்பாங்க. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்திலேருந்து கொஞ்சம் ஒரு 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 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் தள்ளி உட்காந்து தனிமையாக உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த குளியலை போட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சோகம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் எனக்கு கூட்டம் பிடிக்காது, நான் தள்ளி போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேனையா போய் தள்ளி போய் நின்றுக்கிட்டிங்கன்னா இயற்கை பார்த்திங்களா, அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். அதனால் நம்மளை எங்கேனையாவது கொண்டு இழுத்து போய் போட்டுருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாங்க. ஏன்னா இயற்கையினுடைய வேகத்தை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஸோ அதனால் மக்கள் பார்வையில் பாதுகாப்பான இடத்துல கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் என்ன செய்யலாம், இயற்கையை அனுபவிக்கலாம் அப்படியே. ஸோ இது ஆழம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இடுப்புக்கு தாங்க இருக்கும். ஆனால் தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கும். மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி கொஞ்சம் அழுக்கு நிறைஞ்சி சவதி நிறைஞ்சி அந்த மாதிரிலாம் வராதுங்க. அப்படியே பளிங்கி மாதிரி இருக்குங்க தண்ணி. குடித்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த தலையனுடைய தண்ணி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ மக்கள் எல்லாருமே ஒரு சிலர் வளர்த்தி இனங்கள்லாம் உட்காந்து குளிப்பாங்க, ஒரு சிலர் நின்றுக்கிட்டு குளிப்பாங்க. அங்கே பாருங்கள், அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டு இடுப்பு இந்த அளவுக்கு தாங்க தண்ணி இருக்கும். ஆனால் தண்ணி சில்னஸ் வேறு லெவலில் இருக்குங்க, கேரண்டியாக சொல்லலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஏன்னா நான் வர்ற ஒரு அவசரத்தில் துண்டு எதுவுமே எடுக்காமல் வந்துடுச்சேன் குளிச்சுட்டு என் தலையை தோட்டுறதுக்காக. நம்ம இப்போ கிளம்பும் பொழுது ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பிடிச்சி ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் ஓடி போய் அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டான். அப்பா என்னைய ஒருத்தன் கலாய்க்க வரான்ப்பா அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம தலையணையை பார்த்தாச்சுங்க. குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறவங்க கீழே தலையணையில் குளிச்சுட்டு நம்ம கொண்டுட்டு வந்த சாப்பாடு மற்ற ஸ்நாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ் விளாடுறதுக்கு சறுக்கு ஊஞ்சல் இந்த மாதிரி நிறையா இடங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம விளாண்டுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது கேன்டீனாக செயல்படும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் இங்கே பாருங்கங்க, எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்காண்டா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தவளை வாயேன் இல்லையே தவளை உன்னை அடிக்கிற அடியில் ஒய்யால் என்னையால் பயங்காட்டினேன். இந்த இடத்த பாருங்கங்க, நல்ல ஒரு டென்ட்டு போட்டு சேரெல்லாம் போட்டு நல்லா உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து நல்லா வட்டமாக கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி 2 பேர் மட்டும்தான் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் வந்திருந்தோம் அப்படின்னா இங்கே ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த குளித்ததுக்கும் நமக்கு பசி ஃபால்ஸ்லேயோ நீர்வீழ்ச்சி நம்ம நீர் தேக்கங்களையோ நம்ம குளிச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் பாருங்களேன், நார்மலாக நம்ம குளிச்சுட்டு போனாலே அவ்வளோ பசிக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி குளிச்சோன்னு வைங்களேன், இந்த பசி நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு 3 மடங்கு எடுத்து வச்சு சாப்பிடுவோங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்போம். ஃபைனலாக இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பாலம் மாதிரி வச்சுருந்தாங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் நம்மளும் ஏறி பார்ப்போமே அப்படிங்கிறக்காக ஒரு வழியில் ஏறிட்டோங்க. ஏறினதுக்கப்புறம் தாங்க தெரியுது இந்த மாதிரி கீழே கேப்லாம் நிறையா இருக்குன்ட்டு. அதை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பரமாக காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறதுக்குள்ளே என்ன தான் சொல்லுங்கங்க, இளங்கன்று பயம் அறியாதுங்க. நம்ம ஒன்றும் இளங்கன்று இல்லை பார்த்திங்களா, பழமையான மரக்கன்று மாதிரி ஆகிட்டோம். வயசாகிடுச்சு இல்லைங்க. ஸோ உயரத்தை பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும் யாராக இருந்தாலும். சின்ன பிள்ளைங்கள்லாம் இதில் சொன்னோம்னா அசால்ட்டாக ஏறி போகிறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு.
ஸோ ஃபைனலாக தலையணைக்கு வந்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு குளிக்காமல் ஒரு டீ கூட குடிக்காமல் போகிறோமே அப்படிங்கிறத நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஸோ இதுதாங்க தலையணை, நம்ம களக்காடு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு களக்காடு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எங்கே ஏறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் கார்லேயோ இல்லை வேறு எதுலேயும் 2 வீலர் அரேஞ்ச் இதில் ஒன்று வந்தால் கூட திருநெல்வேலி அந்த ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் களக்காடுக்கு ஒரு மேப்பை போட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள மக்களே உங்களுக்கு வழி சொல்லிடுவாங்க. வாங்க எல்லாருமே வந்து இயற்கையின் அலையை ரசிச்சுட்டு போகலாம். இந்த இடத்த நீங்கள் திருநெல்வேலிக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து அனுபவிங்க. வெளியூருக்காரங்களாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு திருப்பாது இந்த களக்காடு தலையணையை வந்து ரசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே போய் 4 பேர்கிட்ட இதனுடைய அழகை எடுத்து சொல்லுவீங்க. இந்த இடத்துக்கு போகலாம், அருமையாக இருக்கும், இந்த தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக தலையணைக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. நம்ம பிள்ளையாண்ட ஃபுல்லிங்கோ நம்ம வண்டி ஏதாவது சேட்டப் பண்ணி வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம்ட்டு வந்திருக்கிறோம். ஒன்றும் பண்ணலைங்க, அவன் ஏதோ லைட்டாக நம்ம நிற்கும் பொழுது நோண்டியிருக்கான். அதுக்கப்புறம் எதுவும் நோண்டலைன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பியாச்சு. ஓகேங்க, லெட்ஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்